Dear friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் GSV மேக்ஸ் காம்படிட்டிவ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் HCF அண்ட் LCM ஆஃப் நம்பர்ஸ். அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் HCF அண்ட் LCM. ஓகேங்களா? இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாங்களா? இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்னென்னு பார்ப்போம். HCM அண்ட் LCM ஆஃப் டெசிமல்ஸ். இப்போ டெசிமல்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு LCM நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஃபைண்ட் த LCM ஆஃப் 1.2, 0.24 அண்ட் 6 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம எழுதலான்னா 1.2, 1.20, 0.24, 6.00 நம்ம எழுதிக்கலாங்க. ஸோ அப்போ LCM வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இதை எல்லாமே வந்து நம்ம ரவுண்ட் ஆக்கிடலாங்க, டெசிமல் இல்லாமல். ஸோ 1.20 120 ஆக்கிக்கலாம், 0.24 24 ஆக்கிடலாம், 6.00 600 நம்ம ஆக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த LCM நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 120, 24, 600 இது மூணுத்தையும் வந்து நம்ம இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் 2 ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 36, 115 வரும். இதை 3 ஆல் டிவைட் பண்ணலாம். இது வந்து 10 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும், 50 டைம்ஸ் வரும். அடுத்தது 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 1s are 1s are 5 5s are வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ LCM வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாங்க. 2 × 2 × 3 × 2 × 5 × 5 ஆன்சர் வந்து 600 வருது. ஓகேங்களா? பட் ஆனால் நமக்கு டெசிமலில் தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின். ஸோ நம்ம ஆன்சரும் டெசிமல் எழுதிடணும். நம்ம அங்கே என்ன பண்ணோம், 2 பிளேசஸ் தள்ளி வச்சோம் பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து 2 பிளேஸ் முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து 6.00, அதாவது 6 தாங்க LCM. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 6.16 அண்ட் 13 பாயிண்ட். இதுவும் டெசிமலில் இது வந்து HCF கண்டுபிடிக்குது. நம்ம போன சம் LCM பார்த்தோம். இப்போ டெசிமலோட HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இந்த HCF நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கலாங்க. ஏன்னா நம்ம LCM டிவிஷன் மெத்தடில் பார்த்தோம், HCF நம்ம டிவிஷன் மெத்தட்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ HCF ஆஃப் இதை என்ன பண்ணலான்னா 6.16 2 பிளேஸ் தள்ளி கொண்டு போயிடுங்க, 13.00 2 பிளேஸ் தள்ளி கொண்டு போயிடுங்க டெசிமலை. ஸோ 6.16 616 எழுதிடலாம், 13.00 1300 எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1300 616 நீங்கள் டிவைட் பண்ணணும். இது நம்ம ஏற்கனவே டிவிஷன் மெத்தட் பார்த்துட்டோம். பாருங்கள், 2 டைம்ஸ் வரும், 1232, ரிமைண்டர் வந்து 68 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டிவைஸரை திரும்ப நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே 68 டிவைட் பண்ணணும், 616. அப்போ 9 டைம்ஸ் வருது, 612. இப்போ இங்கே வரக்கூடிய ரிமைண்டர் 4. இதை வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே வந்த டிவைஸர், இதுக்கு முன்னாடி என்ன டிவைஸர் வந்தது 68. இந்த 68 இந்த 4 டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 வந்துடும். ஸோ அப் டு 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். இந்த 0 வரதுக்கான காரணம் எந்த டிவைஸர் 4. ஸோ அப்போ HCF ஆஃப் 616 1300 வந்து 4. ஸோ அப்போ HCF என்ன வரும், திரும்ப நம்ம டெசிமலே எழுதணும். ரெண்டு பிளேஸ் நம்ம பாயிண்ட் அங்கே நம்ம நவுத்துனதுனால ரைட் சைடு, இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு நடத்தினோம்னா 0.04. HCF = 0.04. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் மெத்தட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா LCM அண்ட் HCF ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸில் இருந்தால் LCM HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. LCM = ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM ஆஃப் நம்பர்ஸ் இன் நியூமரேட்டர்ஸ் பை HCF ஆஃப் நம்பர்ஸ் இன் டினாமினேட்டர்ஸ். ஓகேங்களா? நியூமரேட்டர்ஸ்னால் மேலே இருக்கிறது, டினாமினேட்டர்ஸ்னால் கீழே இருக்கிறது. அடுத்து HCF = HCF ஆஃப் நம்பர்ஸ் இன் நியூமரேட்டர்ஸ் பை LCM ஆஃப் நம்பர்ஸ் இன் டினாமினேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சம்ஸ் பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. 2/5, 3/10, 6/25. இதோட LCM என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபார்முலா படி பார்க்கணுங்க. ஓகேங்களா? ஸோ LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ் 2, 3 அண்ட் 6. மேலே வந்து என்னென்ன இருக்குது, நியூமரேட்டர்ஸ் 2, 3, 6. இதோட LCM நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதோட LCM வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு மூணுத்துக்கும் நீங்கள் LCM நம்ம கண்டுபிடிக்கணும். LCM நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து 6ன்னு வரும். அடுத்தது HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ் 5, 10, 25. கீழே வந்து டினாமினேட்டர்ஸ் 5, 10, 25. இதோட HCF கண்டுபிடிக்கணும். இதோட HCF கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து 5 வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து ரிக்வயர்டு LCM = ஃபார்முலா வந்து LCM ஆஃப் நியூமரேட்டர்ஸ் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து மேலே 6, 5, 6/5
5 ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, ஃப்ராக்ஷனோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. இதே வந்து ஃப்ராக்ஷனோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த சம்மில் 4/9, 10/21 அண்ட் 20/63 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க இந்த ஃப்ராக்ஷனுக்கு. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர்ஸோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். 4, 10, 20. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 2ன்னு வருங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம், அந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ் 9, 21 அண்ட் 63. டினாமினேட்டர்ஸில் என்ன இருக்குது? 9, 21, 63. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து 63 வருங்க. ஸோ required HCF என்ன ஃபார்முலா? HCF ஆஃப் நியூமரேட்டர்ஸ் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். ஆன்சர் வந்து 2/63 அப்படின்னு வருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் மெத்தட். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM of the numbers into HCM of the numbers. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு அதோட எல்சிஎம் இருக்குது, ஹெச்சிஎஃப் இருக்குன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாங்க. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸ் கேட்டிருப்பாங்கங்க நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமில். அதனால் நீங்கள் இதில் நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்குறோம், அதை மட்டும் நீங்கள் இப்போ பார்த்துக்குங்க. The HCF and LCM of any 2 numbers are 63 and 1260 respectively. If one of the 2 numbers is 315, find the other number. ஓகேங்களா? இப்போ வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரிக்வயர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃபார்முலாவில் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 நம்பரோட ப்ராடக்ட். அப்போ ஒரு நம்பர் மட்டும் இப்போ கேட்குறதுனால இன்னொரு நம்பர் வந்து என்ன ஆகிடுமா? டிவிஷனில் வந்துடுங்க. புரியுதுங்களா? ஸோ ரிக்வயர்ட் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் பை ஃபஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் வந்து இங்கே என்ன? 1260, ஹெச்சிஎஃப் வந்து 63ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நம்பர் 315 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் அவங்க கேட்குறாங்க. ஸோ இன்னொரு நம்பர் என்ன? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 252 அப்படின்னு வருங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மெத்தடு, ஃபோர்த் மெத்தட் பாருங்கள். டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் எக்ஸாக்ட்லி டிவைட் x, y, z. ரிக்வயர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா HCF ஆஃப் எக்ஸ், ஒய், இசட். இது தாங்க. இது ஒரு மெத்தடு, ரூல்ஸ். இது ரூல்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வச்சு பேஸ் பண்ணி சம் பாருங்கள். அதாவது ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் எக்ஸாக்ட்லி டிவைட் 200 and 320. இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே 2 நம்பருக்கு மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ரிக்வயர்டு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னென்னா இந்த கொடுத்துக்கிற 2 நம்பரோட HCF கண்டுபிடிச்சா அதுதாங்க ஆன்சர். HCF ஆஃப் 200 and 320. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அதுதான் ரிக்வயர்டு கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இப்போ இதை எதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிறோங்க. 200க்கும் 320க்கும் டிவிஷன் மெத்தடில் HCF கண்டுபிடிக்கிறாங்க. இது டிவிஷன் மெத்தட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம்? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 320 வந்து 200 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் வரும், இங்கே 120 வரும். அப்புறம் இதுக்கு முன்னாடி இருக்கிற டிவைஸரை நம்ம டிவைட் பண்ணுவோம். இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் 0 வரைக்கும் பண்ணணும். அப்போ லாஸ்ட்டாக எந்த டிவைஸர் வருது? 40 வருது. அதுதான் HCF. HCF ஈக்குவல் டு 40. இது ஃபோர்த் மெத்தடுக்கான சம் பார்த்துருக்குறோம். அதாவது ஃபோர்த் ரூல்ஸுக்கான சம் பார்த்துருக்கோம். இப்போ ஃபிஃப்த் ரூல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபிஃப்த் மெத்தட்னு கூட சொல்லலாம், ரூல்ஸ்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இதே மாதிரி தாங்க உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க HCF, LCMல. ஸோ இது ரூல்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் ரூல்ஸ் பாருங்கள். டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் x, y and z லீவிங் ரிமைண்டர்ஸ் a, b and c ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ என்ன நம்பர்? ரிக்வயர்ட் நம்பருக்கு என்ன ஃபார்முலானா HCF ஆஃப் x minus a, y minus b and z minus c. ஓகேங்களா? இதுக்கு ப்ராப்ளம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 148, 246 and 623 லீவிங் ரிமைண்டர்ஸ் 4, 6 and 11 ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதுங்களா? அப்போ ரிக்வயர்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? HCF ஆஃப் x minus a, y minus b, z minus c கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா 148 minus 4, அதாவது ரிமைண்டரை நம்ம மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா அதை மைனஸ் பண்ணணுங்க. 148 minus 4, 246 minus 6, 623 minus 11. ஸோ அப்போ HCF ஆஃப் இதை மைனஸ் பண்ண வருது 144, 240, 612. இது மூணுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டா அதுதாங்க கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? 144, 240, 612. இது நம்ம ஃபேக்டர் மெத்தடில் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோங்க. உங்களுக்கு அதனால தான் டிவைட் பண்ணியே நாங்கள் காட்டியிருக்கிறோங்க. ஸோ 144 ஈக்குவல் டு என்னென்ன வருது? 2 × 2 × 2 × 2 × 3 × 3 வருது.
240க்கு அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் வருது, 612க்கும் ஃபேக்டர்ஸ் வருது. ஸோ பட் HCF நம்ம கண்டுபிடிக்கும் போது இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 இருக்குங்களா, அடுத்து ஒரு 2 இருக்குது, அடுத்தது வந்து 2 இல்லை இதில், ஏன்னா இதில் 2வே இல்லை, அதனால் நம்ம காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. அடுத்தது ஒரே ஒரு 3 இருக்குங்க, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 3 இருக்குது. ஸோ அந்த ஒரு 3யை நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போ 2 × 2 × 3 ஆன்சர் வந்து 12, அதுதான் HCF. ஓகேங்களா. அடுத்தது 6th ரூல், 6th மெத்தட் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டு ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை x, y and z. இதுக்கு ரிக்வயர்ட் நம்பர் என்ன? ஃபார்முலா வந்து என்னென்னா LCM ஆஃப் x, y, z. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லைனா லீஸ்ட் நம்பர்னு கேட்பாங்கங்க. விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 36, 45, 63 and 80 அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை, இதோட LCM ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதான். த ரிக்வயர்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு LCM ஆஃப் 36, 45, 63, 80. 36, 45, 63, 80 இது நாலுத்தோட LCM நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போ என்ன வருதுன்னா 36க்கு என்னென்ன வந்திருக்கும்னா 2^2 × 3^2, 45க்கு 5 × 3^2, 63க்கு 3^2 × 7, 80க்கு வந்து 5 × 2^4. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துலேயும் இருக்கிறத எடுத்து எழுதணும். 2^4, 3^2, 5 × 7. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 5040. இதுதான் LCM. இது வந்து 6th ரூலுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th ரூல். டு ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை x, y and z leaves the remainder a, b and c respectively. required number equal to என்ன வரும்? LCM of x, y and z கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் k, இந்த கேவை மைனஸ் பண்ணும். இந்த கேங்கிறது என்னங்கிறது தான் நம்ம காமனாக பார்த்துக்கணுங்க. இதுக்கு நம்ம பேஸ் பண்ணி நம்ம சம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூல் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டுட் ஆகும். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 36, 48, 64 leaves the remainders 25, 37 and 53 respectively. இங்கே பாருங்கள், இதை நம்ம மைனஸ் பண்ணிடணுங்க. 36 மைனஸ் 25, 48 மைனஸ் 37, 64 மைனஸ் 53. இது நீங்கள் மைனஸ் பண்ணினா எல்லாமே ஒரே ரிமைண்டர் தாங்க வரும். ஓகேங்களா. ஒரே ரிமைண்டர் என்னென்னு வருது? 11 வருது. ஸோ required smallest number equal to LCM of என்னென்னா இங்கே நம்ம என்ன பார்த்தோம் ஃபார்முலாவில் x, y and z. இங்கே x, y, z என்ன கொடுத்துருக்காங்க? 36, 48, 64. LCM of 36, 48, 64 மைனஸ் இங்கே k என்ன சொன்னோன்னா ஏற்கனவே உங்களுக்கு காமனாக வரக்கூடிய ரிமைண்டர் தான் சொன்னேன். இங்கே காமனாக என்ன ரிமைண்டர் வந்துருது? 11. ஸோ மைனஸ் நம்ம 11 போட்டணும். அப்போ 36, 48, 64 இது மூணுத்துக்கு நீங்கள் LCM கண்டுபிடிங்க. LCM கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் இங்கே போட்டு காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு. 36, 48, 64 ஃபஸ்ட்டு 3 ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 ஆல் டிவைட் பண்ணுறோம், திரும்ப 2 ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 ஆல் டிவைட் பண்ணி இங்கே 3, 2, 8 வருது. திரும்ப இந்த 3, 2, 8 இங்கே எழுதி திரும்ப 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். 3, 1, 4 திரும்ப இங்கே 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாமே ஃபேக்டர்ஸுங்க. இந்த ஃபேக்டர்ஸை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணால் LCM வந்து என்ன வருது? 576 அப்படின்னு LCM வருது. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த LCM ஆஃப் 36, 48, 64 இதுக்கு என்ன LCM வந்துருக்குது? 576 மைனஸ் 11. இந்த ரிமைண்டரை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து 565. அப்போ இதுதான் அவங்க கேட்கக்கூடிய இந்த ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து 565. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 8th ரூல், 8th மெத்தட். டு ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை x, y and z leaves the remainder as same or in each case. required number equal to என்ன ஃபார்முலா? LCM of x, y and z plus r அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேஸ் பண்ணி ஒரு சம் பாருங்கள். find the least number which when divided by 12, 16 and 18 will leave in each case a remainder 5. ஒவ்வொரு கேஸ்லையும் அது எந்த ரிமைண்டராக கொடுக்குதுன்னா 5ஆக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ required least number equal to LCM of 12, 16 and 18 இது மூணுத்தோட LCM கண்டுபிடிச்சு ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபார்முலாவில் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ரிமைண்டர் 5. ஸோ 12, 16, 18 இது மூணுத்துக்கு நீங்கள் LCM எப்பவும் போல் நம்ம இந்த டிவிஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சா வரக்கூடிய ஆன்சர் வந்து 144 ப்ளஸ் 5 149. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 149. நீங்கள் ஒவ்வொரு ரூலையும் நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கான ப்ராப்ளம்ஸையும் நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம்.
ஆனால் அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் சம் நாங்கள் போட போகிறோம். அப்போ போடும்போது எப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 9th ரூல். டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் that will divide x, y and z leaving the same remainder in each case. இதில் ரெண்டு கேஸ் இருக்குதுங்க. ஒரு கேஸ் வந்து when value of remainder are கொடுத்துட்டா given, when value of remainder not given. remainder கொடுத்தா என்ன ஃபார்முலா, ரிமைண்டர் கொடுக்கலனா என்ன ஃபார்முலா. ரிமைண்டர் கொடுத்துட்டா required number equal to HCF of x minus r into y minus r and z minus r. இங்கே வந்து HCF of required number கண்டுபிடிது modulus of x minus y into modulus of y minus z into modulus of z minus x. இந்த மாடுலஸ்ங்கிறது என்னென்னா ஆன்சர் மைனஸில் வந்தாலும் அதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். அதுக்கு தான் அது மாடுலஸ்ன்னு சொல்கிறது இது. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு நம்ம இப்போ சம் பார்க்கலாங்க. இப்போ அதாவது ரெண்டு சம் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் வில் டிவைட் 772 and 2778 ஸோ ஆஸ் டு லீவ் த ரிமைண்டர் 5 in each case. இங்கே வந்து ரிமைண்டர் கொடுத்துருக்குறாங்க in each case. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, required number அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் equal to HCF of 772 minus 5 and 2778 minus 5. 772 5ஆல் மைனஸ் பண்ணணும், 2778 5ஆல் மைனஸ் பண்ணணும். இப்போ இதை 772 minus 5 வந்து 767, 2778 5ஆல் மைனஸ் பண்ணால் 2773. இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம HCF என்னன்னு பார்க்கணும். 767 நம்ம தனியாக டிவைட் பண்ணிடணும், 2773 தனியாக டிவைட் பண்ணணும். இதை வந்து ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது என்னென்ன வருது பாருங்கள். இதை வந்து 13 டிவைட் பண்ணால் 59 1 சார். இது எல்லாமே ப்ரைம் நம்பருங்க. அதே மாதிரி இங்கே 47ங்கிற ப்ரைம் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். 59 1 சார் வரும். ஸோ 767க்கு 13 into 59, 2773க்கு 47 into 59. ஸோ காமனாக என்ன இருக்குது? இப்போ இங்கே உங்களுக்கு 59 இருக்குது. ஸோ HCF of 767 and 2779 வந்து 773 வந்து 59. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து எது கிரேட்டஸ்ட் நம்பரோட ஆன்சர் வந்து நம்ம 59 போட்டுடணும். அடுத்தது இதிலே செகண்ட் சம், அதாவது ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 152, 277 and 427 லீவ்ஸ் ஈக்குவல் ரிமைண்டர். எல்லா ரிமைண்டரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிக்வயர்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் இது வந்து செகண்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். HCF ஆஃப் modulus of x minus y, modulus of y minus z, modulus of z minus x. HCF of ஃபஸ்ட்டு 152 277 மைனஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது 277 427 மைனஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது 427 152 மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சரு? 125, இதுக்கு 150, இதுக்கு 275. இது மூணுத்தோட HCFை நம்ம இப்போ பார்க்கணும். பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து HCF 25 வருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ரிக்வயர்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 25. நெக்ஸ்ட்டு 10th ரூலுங்க. 10th மெத்தடில் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் த n டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பர் விச் when divided by x, y and z. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லீவ்ஸ் நோ ரிமைண்டர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள். செகண்ட் ஆப்ஷன் வந்து லீவ்ஸ் ரிமைண்டர் கே இன் ஈச் கேஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்கலாங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் விச் when divided by 12, 15, 20 and 35 leaves no remainder அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிங்க. நீங்கள் LCM ஆஃப் 12, 15, 20 and 35 இதுக்கு நம்ம LCM நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இது டிவிஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது ஃபேக்டர்ஸை ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் LCM வந்து என்ன வருது? உங்களுக்கு ஆன்சர் வந்து 420 வருதுங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ 4 டிஜிட் இதுக்கு 4 டிஜிட்லேயே எது கிரேட்டஸ்ட் நம்பருக்கு? நமக்கு 9999. ஸோ இப்போ இந்த 9999 இந்த வந்த LCMஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 420 வந்ததுங்களா? டிவைட் பண்ணோம்னா 23 டைம்ஸ் வருது. ஸோ ரிமைண்டர் வந்து 339 வருது. ஸோ ஆன்சர் ரிக்வயர்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 9999 கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரோட இந்த ரிமைண்டர் -339 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து 9663. இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட். 4 டிஜிட்லேயே இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த 9663 தான். 12ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும், 20ஆலையும் டிவைட் ஆகும், 35ஆலையும் டிவைட் ஆகும், ரிமைண்டரும் இருக்காது அப்படின்னு
நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது 10th ரூல். இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இது பார்த்தது வந்து ஆப்ஷன் ஏக்கு பார்த்துருக்குறோம். இப்போ ஆப்ஷன் பிக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஆப்ஷன் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீவ்ஸ் த ரிமைண்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமைண்டர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits which when divided by 12, 18, 21 and 28 leaves 3 as remainder in each case. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிற 4 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறோம். எல்சிஎம் நம்ம எப்பவும் போல் இந்த ஃபேக்டர்ஸ் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்கே டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 252 வருது. இப்போ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digitனா 9999. இந்த 9999 252ஆல் அந்த எல்சிஎம்மால் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் என்ன வருது ஆன்சர்? இப்போ 39 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து 171 வருங்க. இதெல்லாம் நார்மல் டிவிஷனில் நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ ரிக்வயர்ட் நம்பர் என்ன? ரிக்வயர்ட் நம்பர் இதுக்கு எப்படி கண்டுபிடினா, இந்த வந்திருக்கிற 9999 மைனஸ் 171 இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்து இந்த ப்ளஸ் 3யை நம்ம அதில் ஆட் பண்ணோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்களே லீவ்ஸ் 3 as ரிமைண்டர்னு, இங்கே 3 ஆட் பண்ணோம். ஆனால் இதே போன சம்மில் வந்து ரிமைண்டர் கிடையாது. அதனால் நம்ம மைனஸ் பண்ணி அப்படியே ஆன்சரை சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ரிமைண்டர் 3 இருக்கிறதுனால இந்த 3யை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 9931. இதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். அதாவது கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா 12ஆல் 18ஆல் 24 21ஆல் 28ஆல் டிவைட் ஆகும். எல்லாத்துலேயுமே வந்து ரிமைண்டர் 3 கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ரூல், 11th ரூல் பார்க்குறோம். லாஸ்ட் மெத்தடு டு ஃபைண்ட் த n digit smallest number which when divided by x, y and z leaves no remainder exactly divisible, leaves remainder k in each case. இது போன சம்மில் வந்து n digit கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டாங்க போன ரூலில். இந்த ரூலில் வந்து n digit ஸ்மாலஸ்ட் நம்பருங்க. அதுதான் டிஃப்ரெண்ட். இதுக்கும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டு இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 15th சம் பாருங்கள். Find the least number of 4 digits which is divisible by 4, 6, 8 and 10. எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் 4, 6, 8, 10. இதுக்கு நம்ம எல்சிஎம் அதே மாதிரி டிவிஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் வந்து 120. ஓகேங்களா? அவங்க கேட்குறது என்னது? லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. போன தடவை நம்ம பார்த்தது கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits. இந்த தடவை பார்க்குறது லீஸ்ட் நம்பர். அப்போ 4 digitsல லீஸ்ட் நம்பர் என்ன? 1000. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அதை இந்த 120ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். எல்சிஎம் 8 டைம்ஸ் வருது, 960. பேலன்ஸ் வந்து 40, ரிமைண்டர் வந்து 40 வருது. அப்போ ரிக்வயர்ட் நம்பர் வந்து ஃபார்முலா வந்து எப்படி இதுக்கு போடணும்னா 1000 ப்ளஸ் 120 மைனஸ் 40, அதாவது 120 மைனஸ் 40, 120 மைனஸ் 40, 1000 ப்ளஸ் 120 மைனஸ் 40 வந்து 80. ஸோ ஆன்சர் வந்து 1080 ரிக்வயர்ட் நம்பர். இந்த ஃபார்முலாலாம் நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறது ஒவ்வொரு ரூல்ஸுக்கு தகுந்தபடி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா சம்ஸையும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி கொடுத்துருக்கல 11th ரூலில், அந்த ஆப்ஷன் பிக்கு ஒரு சம் நம்ம இப்போ பார்த்துடலாங்க. அது லாஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 16. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட்னு சொல்லலாம், இல்லை லீஸ்ட்னு சொல்லலாம், 4 digit நம்பர் such that when divided by 12, 18, 21 and 28 leaves the remainder 3 in each case. போன சம்மில் ரிமைண்டர் கிடையாது, இந்த சம்மில் ரிமைண்டர் வருது. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். எல்சிஎம் ஆஃப் 12, 18, 21 and 28. இதுக்கு நம்ம எல்சிஎம் இதே மாதிரி டிவிஷன் மெத்தடில் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 252ன்னு வருங்க. எல்சிஎம் வந்து என்ன வருது? 252. இந்த 252வை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர். அப்போ ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பருங்கிறது 1000. இந்த 252வை 1000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1000 டிவைட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் வந்து 244 வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1000 ப்ளஸ் 252 மைனஸ் 244, 252 மைனஸ் 244 ப்ளஸ் 3. இந்த ரிமைண்டர் இங்கே நம்ம ஆட் பண்ணணும். போன சம்முக்கு ரிமைண்டர் கிடையாது, இந்த சம்முக்கு ரிமைண்டர் இருக்கிறதுனால இந்த 3யை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1000 ப்ளஸ் 252லேருந்து 244 போச்சுன்னா 8 ப்ளஸ் 3. ஸோ ஆன்சர் வந்து 1011. இதுதான் லீஸ்ட்டு 4 digit நம்பர் divided by 12, 18, 21 and 28 leaves the remainder 3 in each case. ஒவ்வொரு கேஸ்லும் இந்த நம்பரை இந்த 4 நம்பரால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறதாங்க இந்த மெத்தட்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் 11 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் நீங்கள் ரூல்ஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதற்கான என்னென்ன காம்ப்ளிகேட்டடாக எப்படி HCF LCMலாம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் ஏ நைஸ் டே.